திரிகடுகம் உள்ள பாக்கள் எண்ணிக்கை, பாடல்கள் எண்ணிக்கை. ஆப்ஷன் சொல்கிறேன். 101, 100, 81, 97. 81 சார்? ஓகே. வேற ஆப்ஷன் இருக்கா? வேறம்மா? ஆப்ஷன் 101 என்னண்ணே? 101, அப்புறம் 80, அப்புறம் 97. கரெக்டுமா? ஆப்ஷன் சொல்கிறேன், இங்கே வருங்களா? பரவாயில்ல, நீங்கள் இப்போ இந்த வருஷம் இப்போ தான் எழுத வரீங்க, நான் 2 வருஷமாக எழுதுறாலாம் கிடையாது. இப்போ எல்லாருமே ஈக்குவல் நாலேஜ் ஆக போகிறோம். திரிகடுகம் என்ற நூலில் உள்ள பாக்கள் எண்ணிக்கை. நம்ம விளக்கில் வைக்கிறோம்லம்மா திரி, அது எப்படி இருக்குது? இப்படி தானே இருக்குது திரிமா. விளக்கில் வைக்கிறோம்ல திரி. கடுகு எப்படி இருக்குது? சின்னதாக இல்லைம்மா, ரவுண்டாகுதுமா. திரி கடுகம் மறக்காம இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்ல 101 பார்த்தவொன்னே ஒருவேளை கடவுள் வார்த்தையோட சேர்த்து 101 இருக்குமோ அப்படின்னு டவுட் வரும்ல. அப்ப திரி கடுகத்துள்ள பாக்கள் எண்ணிக்கை 100 தான். திரி கடுகம் மறக்காம இருக்கு சொல்றேன். கேட்டா திரி நல்லா இருந்தா தானே விளக்கெரியும். ஆனால் தான் நல்லா இருந்தா தானே விளக்கெரியும் சொன்னல. ஆசிரியர் நல்லாதனார். ஆசிரியர் நல்லாதனார். சரிம்மா. குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்க செய்யும் நூல். ஒரு 5 நிமிஷம் அடிப்படையானது பார்த்துட்டு அப்புறம் இலக்கணம் போவோம். குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்க செய்யும் நூல். ஆப்ஷன் ஏ திரிகடுகம், பி ஏலாதி, சிறுபஞ்சம் மூலம், முதுமொழி காஞ்சி. குன்றின் மேல் இட்ட விளக்கு, அதாவது அந்த நூலை படிச்சோம்னா இப்ப நம்ம விளக்கு இங்க வச்சோம்னா இங்க மட்டும் தானே விளக்கு வெளிச்சமா இருக்கும். அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குன்று மேல ஒரு விளக்கு வச்சோம்னா கீழே ஃபுல்லா வெளிச்சம் வரும்ல. அப்படி சொல்றாங்க. எந்த நூலை படித்தால் நம்மள குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்க செய்யும்? சிறுபஞ்சம் மூலம் இல்லம்மா, திரிகடுகம் தான். இது வருங்களேன், லிங்க் சொல்றேன். இங்க பாருங்க, விளக்குக்கு திரி வேணுமா? நான் சொன்னா கேட்டேன். குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்க செய்யும் நூல். அப்போ விளக்குக்கு திரி வேணும். பாருங்க, லைஃப்ல உங்களுக்கு மறக்காது. இது மனப்பாடம் பண்ணிட்டு போனா மறந்து போயிடும். குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்க செய்யும் நூல் இது திரிகடுகம். திரிகடுகத்துல பாடல் எண்ணிக்கை 100. கேட்டா திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். சரி, இதுமா சிறுபஞ்ச மூலம். நம்ம பாடப்புத்தகம் வைஸ் போக போகிறோம். 6வது 7வது அப்படியே புத்தகத்தை வச்சு நடத்த போகிறோம். ஏன்னா வந்து நம்ம நோட்ஸாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடும். புக்காக வச்சு எடுக்கும்போது வரி வரியாக எல்லா பாயிண்ட்டும் சொல்லலாம். ஏலாதி, சரி. மக்களின் மனநோயை போக்கும் நூல் எது? இதுதான் ஆப்ஷன். மக்களின் மனநோயை போக்கும் நூல். இதான் ஆப்ஷன். 1 2 3 4. மக்களின் மனநோயை போக்கும் நூல். சரி, எப்பவுமே இங்க வருமா, எப்பவுமே ஒரு நூலை ஸ்கூல் புக்கை படிக்கும் போது அதோட ஆசிரியர் பேர் படிக்கணும், நூல் குறிப்பு படிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த நூலோட பயன்கள் கொடுத்துருப்பான். பார்த்துருக்கீங்களா? நூல் பயன் சொல்லிட்டு அதில் இருந்தா கொஸ்டின் கேட்பான். உங்களை அடிக்கணும்னா அதில் இருந்தா கொஸ்டின் கேட்பான். எல்லாம் படிச்சிருவோம். ஆசிரியர் பேர், நூல் பாக்கல எண்ணிக்கை, கீழே நூல் பயன். ஈவன் திருக்குறள் கூட நூலோட பயன் கீழே கொடுத்துருப்பான். ஒரு நூலுக்கும் அந்த படிச்சா நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தர்மா மக்களின் மனநோயை போக்கும் நூல். உங்களுக்கு லிங்க் சொல்றேன். மக்களின் மனநோயை போக்கும் நூல்னா இதான் ஆப்ஷனா கொடுப்பான். சரிங்களா? பாருங்களா, இந்த 4 நூல்ல ஒரு நூலோட பேரு நோயோட பேர்ல ஒரு நூல் இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இருக்குதா? நோயோட, நான் என்ன கேட்டேன், மக்களின் மனநோயை போக்கும் நூல். நோயோட பேர்ல ஒரு நூல் இருக்கு பாருங்க, சிறுபஞ்ச மூலம். கேட்டா சிறுபஞ்ச மூலத்தில் பாக்கல் எண்ணிக்கைமா? சிறுபஞ்ச மூலத்தில் பாக்கல் எண்ணிக்கை. சரி, திரிகடுகம் எவ்வளோ? 100. அதுல திரிய கழிச்சிருங்க. அதான் ஆன்சர். இதுல அதுல திரிய கழிச்சிருங்க. என்ன எவ்வளோ? 97. அவ்வளவுதான். மறக்காம இருக்கும். ஆப்ஷன்ல 87 81 பார்த்தோன்னா ஐயோ 87 97 அப்படிங்க கன்ஃபியூஸா இருக்கும். சார் சொன்னாரு திரிகடுகம் 100. அந்த திரிகடுகம் 100ல திரிய கழிச்சிட்டா 97. அப்ப 97 வெண்பாக்களை உடையது சிறுபஞ்சம் மூலம். 100 இது வந்து என்னது? சரி, அடுத்தது அம்மா மூலம்னா என்ன அர்த்தம்னா, லிங்குக்காக சொன்னேன். மூலம்னா என்ன பொருள் அப்படின்னா வேர்னு அர்த்தம். வேர் சார், செடியோட வேர் இருக்குல்ல, 5 மூலிகையோட வேர். அதாவது ஒரு மூலிகையை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நோய் போக்கும் இல்லையா? இந்த பாடலை படித்தால் என்ன வேணுமா? மக்களில் உள்ள அறியாமையை போக்கி மன நோயை போக்கும். மனநோயை போக்கும். கேட்டா மனசுல கவலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போக்கும் அப்படின்றாங்க. ஏலாதியில் அமைந்துள்ள பாக்கள் சார். ஏலாதி அப்படின்னு ஒரு நூல் இருக்குல்ல,
ஏழாதியில் ஏ எத்தனாவது எழுத்துமா? ஏ ஃபர்ஸ்ட் எழுத்து தானே, அப்போ ஃபர்ஸ்ட்ல தான் முடியும். 81 மறக்காம இருக்கும். ஏழாதியில் அமைந்துள்ள பாக்கள் எண்ணிக்கை 81. சரி, மக்களின் சரிம்மா அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான கொஸ்டின் எடுத்துருவான். இது எல்லாமே நான் நூலோட பயன்கள் தான் சொல்றேன். அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறும் நூல். சரிம்மா, நம்மளுக்கு அறிவுரை சொல்றாங்கன்னா யாரு நம்மளுக்கு சொல்லுவாங்க? நம்மளோட முதியவர்கள் தான் நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அதுல இருக்கு பாருங்க, அந்த வரியிலே இருக்கு பாருங்க, டக்குன்னு ஒரு லிங்க் போட்டுறணும். அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அற உரைகளாக கூறும் நூல். நம்மளுக்கு அறிவுரை சொல்றவங்க யாரு? முதியவர்கள் தான். முதியவர்கள்லாம் நம்மளை விட ஒரு வயசு அதிகமானாலும் அவங்க மூத்தவர்கள் தானே. மூத்தவர்களால முதியவர்கள். அப்ப என்ன நூல்? அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரை இல்ல அறவுரைகளாக கூறும் நூல். அதனாலதான் இந்த நூலுக்கு இன்னொரு பேர் நீங்க சொன்னீங்க, அறவுரை கோவை அப்படின்னு ஒரு நூல் பேர் இருக்கு. அறவுரை கோவை. இது சொல்றமா, திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்சம் மூலம் காரியாசான், காரியாசான் இல்ல காரியாசான், சிறுபஞ்சம் மூலம் காரியாசான். ஏலாதி கனி மேதாவியார், ஏலாதி கனி மேதாவியார். எல்லாருமே டெட்டு தானா நீங்க? சரி, ஏலாதி கனி மேதாவியார். என்னோட சப்ஜெக்ட் பற்றி சொல்றேன். தமிழ் 10 வரை நீங்க பயம் விட்டுருங்க, 30 மார்க் எடுத்துடலாம். மற்ற சப்ஜெக்ட்ல கான்செப்ட் பண்ணுங்க. ஏலாதி கனி மேதாவியார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார். சரிம்மா, மதுரை கூடலூர் கிழார் சொல்றல, இவரோட ஊர் பேர் என்னது? வெரி குட்மா, 2வது பேர் தான் போடணும், மதுரையும் போட்டக்கூடாது. கூடலூர். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார். தமிழுக்கு தனி நோட் போட்டுருங்கண்ணா. முதல்ல 1 நடுவில் 1 அப்படி பேஜ் ஒதுக்கி போடக்கூடாது, ஒரு நோட் தனியா போட்டுருங்க தமிழுக்கு. மதுரை கூடலூர் கிழார். எளிய சொற்களில் அறிவுரையை கூறியவர். 10 நிமிஷம் அப்படியே பேசிக்கா பார்ப்போம். எளிய சொற்களில் அறிவுரையை கூறியவர். அப்புறமா எழுதிக்கலாம். எளிய சொற்களில் அறிவுரையை கூறியவர் சார் அறவுரை கோவை சார். அறிவுரை இல்ல அற, பெரியரா போடுங்க. முதுமொழி என்ன சொன்ன? எளிய சொற்களில் அறிவுரை கூறிய. நான் ஆப்ஷன் சொல்றேன். ஏ அழகிய சுகநாத புலவர், அப்புறம் ராமச்சந்திர கவிராயர், கடுவெளி சித்தர், காலமேக புலவர். எளிய சொற்களில் அறிவுரை. இதெல்லாம் புத்தகத்திலே இருக்கு, பாட புத்தகத்துல இருக்கு. கரெக்டா சொல்லுங்க சார், கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா? வெரி குட். அதுதான் கரெக்டா சொல்லுங்கன்னா சார் இதான் சார் அப்படின்னு சொல்லணும் ஆணித்தனமா. அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்போ நம்ம தெளிவா படிக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த இவர் பாடனா கடுவெளி சித்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அவருக்கு கடுவெளி சித்தர்னு பேர் வந்தது? ஏன் அதுன்னா தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா எல்லா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காரண பெயர்கள் தான் அதிகமா இருக்கும். காரணம் கருதி இடப்பெயரும் பெயர்கள் தான் நம்ம தமிழ் மொழியில அதிகமா இருக்கான். ஏன் அவருக்கு பேர் கடுவெளி சித்தர், கடுவெளி சித்தர் அப்படின்னு பேர் வந்துன்னா, உருவ வழிபாடுலாம் செய்ய மாட்டாராம். இப்ப நம்ம ஒரு சிலையை வச்சு நம்ம வணங்குறோம் பாத்தீங்களா, விநாயகர் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு, உருவ வழிபாடே இல்லாம ஓப்பன் கிரவுண்ட்ல போயிட்டு வெட்ட வெளியே இறைவா பரம்பொருளே அப்படின்னு சொல்லிட்டு சாமி வேண்டு வரோம். வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாரு? கடுவெளி சித்தர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பறவை மீது கல் எறியாதே அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. வெய்யவனைகள் செய்யாதே, துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே, கள்ள வேடம் புனையாதே. அதாவது நம்ம நல்லவனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில டைம்ல இப்ப நான் நல்லவனா நடிக்கணும் நடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கள்ள வேடம் புனையாதே, பறவைகள் மீது கல் எறியாதே, பெண்களை பழித்து பேசாதே. பாருங்களேன், இந்த வரிகள்லாம் கவனிங்களா, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பெண்களை பழித்து பேசாதே, கள்ள வேடம் புனையாதே, கங்கையில் உன் கடம் நினையாதே. கங்கையார்களை போய் தேடி தேடி மூழ்கினாதான் நம்மளுக்கு புண்ணியம் வருமா? நம்ம மனசு தூய்மையா இருந்தாலே போதும். சரிங்களா? கங்கையில் உன் கடம் நினையாதே. அப்புறம் வந்து போற்றும் சடங்கை நன்னாதே. சில நம்ம சொந்தக்காரங்க ஒரு சடங்கை என்ன செய்திருப்பாங்க, அந்த சடங்கை நம்மளும் பின்பற்றுவோம் பாத்தீங்களா. ஒருத்தர் செய்யறாங்க, நம்ம அதில் செய்யணும்னு அவசியம் இருக்கா? சோ அது மாதிரி எளிய சொற்களில் அறிவுரையை கூறியவர் யாருன்னா கடுவெளி சித்தர். இந்த சித்தர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள்? சித்தர்கள் தமிழகத்துல காடுமலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க, தமிழகத்தின் காடுமலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அப்படின்னா, சித்தர் எத்தனை வருஷமா, எத்தனை எழுத்து? சி இத்த இர் 4 எழுத்தா? அப்ப 400 வருஷம். 400 4000 போட்டு போறீங்கன்னா 400 4 எழுத்துல சித்தர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தின் காடுமலைகளில் வாழ்ந்தவர்கள் தான்
சித்தர்கள். இந்த இதர்மா அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர், கடுவெளி சித்தர், குதம்பை சித்தர், அப்பெல்லாம் அழகுனி சித்தர், அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு பல பேர் இருக்கு. இப்ப பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா பாம்பை பூச்சி ஆட்டின்னு இருப்பாரா? ஏன் பாம்பாட்டி? ஏன்னா தமிழ்ல காரண பெயர்கள் தான் அதிகமா இருக்கு சொன்னேன். பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா ஏன் பாம்பாட்டி சித்தர் பேர் வந்துன்னா, இறந்த பாம்பை உயிர் பெற செய்வார். ஒரு பாம்பு, நீங்க படிச்சிருப்பீங்க பாம்பு லெசன்ல, ஒரு பாம்பு இறந்தால் அந்த இடத்துல